Welcome to Techie Venkateshh Tamil. என்னோட பேர் வெங்கடேஷ். லாஸ்ட் வீடியோவில் 3 டைப் ஆஃப் யூடியூபர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் யூடியூப் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ யூடியூப் அப்படிங்கிறது ஒரு 4 விஷயம் ஒன்றா சேர்ந்தது தான் யூடியூப். ஸோ இந்த 4 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் அப்படிங்கிறது ஒரு வீடியோ ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், சர்ச் இன்ஜின் அண்ட் அட்வர்டைசிங் பிஸ்னஸ். இந்த 4 விஷயமே பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்கு. ஸோ இந்த 4 விஷயத்தை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஏன் யூடியூப்பை ஒரு வீடியோ ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஆஸ் அ கண்டென்ட் க்ரியேட்டராக நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய வீடியோஸை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம். யூடியூப் அதை அவங்களோட சர்வரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாமல், நம்ம அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய கண்டென்ட் ரிலேட்டடாக யாராவது சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை எடுத்து காட்டுறாங்க. ஸோ நம்ம வீடியோ ப்ளே ஆகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஆட்ஸ் மூலியமாக தான் யூடியூப் மணி ஏர்ன் பண்ணுறாங்க. அப்படி ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த மணியில் ஒரு சின்ன பார்ட்டு தான் பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு யூடியூப் தரப்புலேருந்து கொடுக்குறாங்க. ஒரு பிகினர் யூடியூபராக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, அவங்க அப்லோட் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ் மூலியமாக மந்த்லி மினிமமேவும் $100லேருந்து $150 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ யூடியூப் அப்படிங்கிறது ஒரு வீடியோ ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் மட்டும் கிடையாது, இது ஒரு கண்டென்ட் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூடியூபோட வீடியோ குவாலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன், டைமென்ஷன் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீழே இருந்து மேலே வர போகிறோம். அதாவது 2160p அப்படிங்கிறது தான் 4K வீடியோ குவாலிட்டி, 1440p அப்படிங்கிறது 2K வீடியோ குவாலிட்டி, 1080p அப்படிங்கிறது ஃபுல் ஹெச்டி. டெஸ்க்டாப் யூசர்ஸ்க்கு 1080p அப்படிங்கிறது தான் ஒரு பெஸ்ட் ரெசல்யூஷன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டெஸ்க்டாப் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி மானிட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட மானிட்டரில் 1080pயில் பார்த்தா தான் வீடியோ குவாலிட்டியாக தெரியும். 720p அப்படிங்கிறது ஹெச்டி வீடியோ. மொபைல் யூசர்ஸ்க்கு இதுதான் பெஸ்ட் ரெசல்யூஷன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த மொபைல் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி தான் யூடியூபே பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 1080pயில் வச்சு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் டேட்டா சீக்கிரமாக காலி ஆகிடும். அதுக்கு பதிலாக 720pயில் வச்சு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதே மொபைல் டேட்டாக்கு 2 மடங்கு அதிகமான வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். 480p அப்படிங்கிறது SD வீடியோ, அதாவது ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. 360p அப்படிங்கிறது மோஸ்ட்லி வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா யூடியூபோட வீடியோவை எடுத்து எம்பெடட் பண்ணி அதில் ப்ளே பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த பர்பஸ்க்கு 360p தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே இன்னும் பார்த்தீங்கன்னா 2 ரெசல்யூஷன் இருக்குது, 240p அண்ட் 144p அப்படிங்கிறது. இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கிறவங்க இந்த 2 ஃபைல் ஃபார்மேட்டில் எது வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப்பை பற்றி நமக்கு தெரியாத சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். யூடியூப்பில் அப்லோட் செய்யக்கூடிய வீடியோவோட குவாலிட்டி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அப் டு 8K வரைக்குமேவும் நம்மளால் வீடியோ அப்லோட் செய்ய முடியும். யூடியூப்பில் அப்லோட் செய்யக்கூடிய வீடியோவோட ஃபைல் சைஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 128GB வரைக்கும் நம்ம அப்லோட் செய்யலாம். அதாவது ஒரு சிங்கிள் வீடியோ ஃபைலோட சைஸ் பார்த்திங்கன்னா 128GB வரைக்குமேவும் நம்மளால் அப்லோட் செய்ய முடியும். அண்ட் வீடியோவோட லென்த் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 12 hours வரைக்கும் நம்ம அப்லோட் செய்யலாம். யூடியூபோட சர்வரில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்குமேவும் 400 hours ஆஃப் வீடியோ கண்டென்ட் அப்லோட் செய்யப்படுது. ஸோ 400 hours ஆஃப் வீடியோ கண்டென்ட் அப்படின்னா 1TB டேட்டா. ஸோ ஒரு செகண்டுக்குமேவும் 1TB ஆஃப் டேட்டா யூடியூபோட சர்வரில் ஸ்டோர் செய்யப்படுது. ஸோ அப்போ யூடியூபோட டேட்டா ஸ்டோரிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். சரி, யூடியூப்பை ஏன் நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவோட மக்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதாவது நம்மளோட வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுறாங்க, அதுவே பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்கு நம்ம வீடியோ பற்றின ஃபீட்பேக் அண்ட் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கிறாங்க. ஸோ ஆஸ் அ கண்டென்ட் க்ரியேட்டராக நம்ம அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ நம்ம வீடியோ மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது. அதே மாதிரி உங்களோட வீடியோவை ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற மற்ற சோஷியல் மீடியாவில் உங்களால் ஷேர் பண்ண முடியும். ஸோ அதை மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறாங்க. அதை யூஸ் பண்ணி உங்களோட யூடியூப் சேனலை நீங்கள் க்ரோ பண்ணிக்க முடியும். சர்ச் இன்ஜின்.
வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் பெஸ்ட் சர்ச் இன்ஜினாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா விதமான வீடியோஸுமே நமக்கு ஒரே இடத்துல கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா vlogs, குக்கிங், கேமிங், சாஃப்ட்வேர் டியூட்டோரியல்ஸ், எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் வீடியோஸ் வந்துட்டு நமக்கு ஒரே இடத்துல கிடைக்குது. அதே மாதிரி நமக்கு தேவைப்படக்கூடிய வீடியோஸை தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது யூடியூப்பில் ரொம்ப ரொம்ப ஈஸி. அட்வர்டைசிங் பிஸ்னஸ். யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே நம்மளால் மானிட்டைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்மளோட வீடியோ கண்டென்ட்டை பொறுத்து தான் நமக்கு வரக்கூடிய இன்கம் அண்ட் ரீச் அப்படிங்கிறதே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு குக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீடியோவுக்கு முன்னாடி வரக்கூடிய ஆட்ஸ் எல்லாமே ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, கோல்ட் வின்னர் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா குக்கிங் ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக தான் இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு டெக் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன், கேட்ஜெட்ஸ் அப்படின்னு அது ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் அதிகமாக வரும். அதே போல் டாப் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா யூடியூப்பில் தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் அட்வர்டைஸ் பண்ணால் தான் ஷார்ட் டைமில் அது எல்லாருக்கும் போய் சேரும். யூடியூப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அட்வர்டைசிங் பிஸ்னஸ் மூலியமாக தான் ரன் ஆகுது. ஸோ அட்வர்டைசிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான் ஃபினான்ஷியல் பார்ட் ஆஃப் யூடியூப். நீங்கள் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். யூடியூப் அட்வர்டைசிங் பிஸ்னஸ் மூலியமாக நிறையா ரெவென்யூ வந்தாலும் ஒரு சின்ன பார்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு யூடியூப் கொடுக்குறாங்க. ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக நம்ம ஒரு தடவை தான் ஒரு வீடியோக்காக ஒர்க் பண்ணுறோம். ஆனால் நமக்கு லைஃப் டைம் ஆட்ஸ் மூலியமாக இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க.